ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு திஸ் எபிசோட். இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறது மெமரியை பத்தி. உங்களுக்கு 3 நாளைக்கு முன்னாடி என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்கன்னு ஞாபகம் இருக்கா? டக்குன்னு சொல்லிட்டீங்களா இல்ல ரொம்ப நேரம் யோசிச்சீங்களா? இருங்க, இன்னையில இருந்து 3 நாளைக்கு முன்னாடினா எந்த நாள்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்களா? சரி விடுங்க. நாம சின்னதா இருக்கும்போது பல விஷயங்கள் நமக்கு ஞாபகம் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டேஸ், லேண்ட்லைன் ஃபோன் நம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன டாய்ஸ் வச்சிருக்காங்க, ஃபவுண்டன் பென் யார் கிஃப்ட் பண்ணினா, என்ன மாடல் சைக்கிள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினாங்கன்னு எல்லாமே ஞாபகம் இருக்கும். ஆனா இப்போ நேத்து காலையில நான் என்ன சாப்பிட்டேன்னு கேட்டா கூட ரொம்ப யோசிக்க வேண்டியதா தான் இருக்கு. ஸோ சின்னதுல இருந்த மெமரி பவர் இப்போ ஏன் நமக்கு இல்ல? நல்லா இருந்த மெமரியை நாமளே ஏதோ பண்ணி கெடுத்துக்கிறோமா? இத பத்தி தான் நிக்கோல் பாயர்ஸ் ஒரு டெட் டாக்ல பேசியிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 5000 ஐபோன்ஸ்ல ஸ்டோர் பண்ற டேட்டா அளவுக்கு நம்ம பிரெயின்ல இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ண முடியும்னா நம்ப முடியுதா? அவ்வளோ மெமரி இருக்கிற பிரெயினுக்கு அப்பப்போ இந்த ஆப்புக்கு பாஸ்வேர்டு என்ன வச்சோன்னு மறந்துடும், ஃப்ரெண்டோட ஃபோன் நம்பர் என்னன்னு டக்குன்னு ஞாபகம் வராது, வீட்டு சாவி நேத்து எங்க வச்சோன்னு யோசிச்சா வராது. அப்போதான் செம்ம கோவம் வரும். என்ன இந்த சின்ன சின்ன விஷயம் எல்லாம் கூட மறந்துடுது, அதுக்குள்ள வயசாயிருச்சான்னு நினைப்போம். ஆனா ரொம்ப நாள் முன்னாடி பார்த்த அந்த தூரத்து சொந்தக்கார பெரியப்பா நம்மள ஒரு கல்யாணத்துல பார்த்து எப்படி இன்சல்ட் பண்ணாருன்னு இன்னைக்கு நடந்த மாதிரி ஞாபகம் வரும். இது எப்படி? ஒரு பேஷண்ட்டுக்கு வலிப்பு வராம இருக்கிறதுக்காக பிரெயின்ல ஒரு சர்ஜரி பண்ணாங்க. அது பண்ணினதுக்கு அப்புறம் அவருக்கு நிறைய மெமரி லாஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. கஜினி படத்துல சூர்யாக்கு இருக்கிற மாதிரி ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஒரே டாக்டரை திரும்ப திரும்ப போய் பாப்பாரு. ஆனா ஒவ்வொரு வாட்டியும் புதுசா பாக்குற மாதிரி தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவாரு. அந்த டாக்டரும் ஒவ்வொரு வாட்டியும் ஒரே பிரெயின் எக்ஸசைசஸ் தான் கொடுப்பாங்க, ஒரே மாதிரி பசில்ஸ் தான் கொடுப்பாங்க. அவரோட பிரெயின் இந்த பசில்ஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்றதுன்னு பேக்ரவுண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஒவ்வொரு வாட்டியும் இவரோட பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிட்டே தான் இருந்துச்சு. ஆனா அவர்கிட்ட கேட்டீங்கன்னா, இல்லையே, இந்த பசில் எனக்கு பார்த்த மாதிரியே ஞாபகமே இல்லையே அப்படின்னு தான் சொல்லுவாரு. ஸோ பிரெயின்ல இருக்கிற மெமரியில பல லேயர்ஸ் இருக்கு. நம்ம பிரெயினோட மெமரி பவரை கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஃபோல்டர்ஸை ஆக்சஸ் பண்ற மாதிரி டக்குன்னு ஆக்சஸ் பண்ண முடியாது. அதுக்கு நிறைய லிமிட்ஸ் இருக்கு. டெய்லி நம்ம வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள் அதை அஃபெக்ட் பண்ணும். சில விஷயங்கள் டக்குன்னு நினைவுக்கு வரும், சிலது வராது. ஒரு விஷயத்துக்கு நிறைய எஃபர்ட் போட்டு நம்ம யோசிக்கும் போது ஞாபகம் வரவே வராது. ஒரு பாட்டு கேட்டு இது என்ன படம்னு யோசிச்சுட்டே இருப்போம், ஞாபகமே வராது. 3 நாள் கழிச்சு டக்குன்னு ஞாபகம் வரும். இது எதனாலன்னா, நாம அந்த மெமரியை ஆக்சஸ் பண்ணும்போது அந்த மெமரியை ஆக்சஸ் பண்ற பாதையில இருக்கிற பிரெயின் செல்ஸ் ஓவர்லோட் ஆகி பிளாக் ஆயிரும். அதனால அந்த மெமரி ஞாபகம் வராது. இந்த மாதிரி டைம்ல அந்த ஓவர்லோடான பிரெயின் செல்ஸை திரும்ப ரீசார்ஜ் ஆக நம்ம டைம் கொடுக்கணும். அப்போதான் அந்த மெமரியை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த விஷயம் பிரெயின்ல ஸ்டோர் ஆகி தான் இருக்கு, சுத்தமா இல்லாம போயிடல. ஆனா அந்த மெமரியை ஆக்சஸ் பண்றப்போ ஏற்படுற சின்ன தடங்கள் தான் அது. இந்த காலத்துல எல்லாருமே பல வேலைகளை மல்டி டாஸ்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷன்ஸ், டெட்லைன்ஸ், ஃபேமிலி இஷ்யூஸ், ஃபினான்ஷியல் இஷ்யூஸ்னு ஒரே நேரத்துல பல டென்ஷன் இருந்துட்டே தான் இருக்கு. மெமரியை ஆக்சஸ் பண்றதுக்கு இது இன்னொரு பிரச்சனை. இவ்ளோ விஷயங்கள் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும்போது பிரெயின் டயர்ட் ஆகி எக்ஸாஸ்ட் ஆயிரும். அப்போ அம்மா அப்பாவோட பர்த்டேஸ் ஞாபகம் வராது, ஃப்ரெண்ட் ஏதாவது ஹெல்ப் கேட்டிருந்தா மறந்து போயிருப்போம், வீட்ல என்ன க்ரோசரி இருக்கு இல்லைன்னு கூட ஞாபகம் வராது. ஏன்னா அதெல்லாம் யோசிக்க பிரெயின்ல ஸ்பேஸே இருக்காது. ஒரு நாளைக்கு 6200 தாட்ஸ் நம்ம மைண்ட்ல வந்து வந்து போகுது. பிரெயின் அவ்வளோ பிஸியா இருக்கு. இவ்ளோ எண்ணங்கள் இருந்தா இதுவே நமக்கு பெரிய டிஸ்ட்ராக்ஷன், பெரிய ஸ்ட்ரெஸ் தான். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் கண்டிப்பா நம்ம பிரெயினை அஃபெக்ட் பண்ணுது. ஸ்ட்ரெஸ்டா இருந்தா ஞாபக மறதி மட்டும் இல்லாம ஒரு ப்ராப்ளமை ஈஸியா சால்வ் பண்ணவும் முடியாது, கொஞ்சம் புதுசா கிரியேட்டிவா யோசிக்கிற தன்மையும் போயிடும். இந்த டெய்லி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் மட்டும் இல்லாம இன்னும் வேற ஏதாவது பெரிய ஸ்ட்ரெஸ், ட்ராஜடி நம்ம வாழ்க்கையில நடக்கும்போது அது இன்னும் மறதி தான் கொடுக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்டா இருக்கும்போது நாம எப்படி பிரெயினை ரீசார்ஜ் பண்றது? ஏன்னா ரீசார்ஜ் பண்ணாதான் முன்னாடி சொன்ன மாதிரி பிரெயின் செல்ஸ் ஓவர்லோட் ஆகி பிளாக் ஆகாம இருக்கும், ஞாபகம் வரும். அடிக்கடி இந்த மாதிரி நிறைய மறதி வருதுன்னா பிரெயினுக்கு ரெஸ்ட் தேவைன்னு அர்த்தம். அந்த மாதிரி டைம்ல ஒரு வாக் போகலாம், இல்ல ஏதாவது கேம் விளையாடலாம். ரிலாக்ஸ் பண்ண என்ன பண்ணுவோமோ அதை பண்ணணும். இந்த வெப்சைட்டோட பாஸ்வேர்ட் இப்ப ஞாபகம் வரல, அதுக்கு என்ன பண்றது? எந்திரிச்சு ரிலாக்ஸ் பண்ணலாம் டைம் இல்ல அப்படின்னு சொல்றீங்களா? பக்கத்துல யாருக்கிட்டையாவது இத பத்தி இல்லாம வேற விஷயம் பேசுங்க. இல்ல ஏதாவது பழைய போட்டோஸ பாருங்க. அப்போ நம்ம கவனம் அந்த போட்டோஸ் மேல போகும். அந்த போட்டோஸ்க்கு ரிலேட்டடான மெமரிஸ் ஞாபகம் வரும். அது பாஸ்வேர்ட் ஸ்டோர் ஆயிருக்கிற மெமரி செல்ஸ் ரீசெட் ஆக, ரீசார்ஜ் ஆக டைம் கொடுக்கும். பாஸ்வேர்டோட மெமரி செல்ஸ் ரீசெட் ஆனதுக்கு அப்புறம் சீக்கிரம் நமக்கு ஞாபகம் வரும்.
நம்ம பாடியில அதிகமா எனர்ஜி யூஸ் பண்றது நம்ம பிரெயின் தான். அது அவ்ளோ வேலை பாக்குது. அதனால அடிக்கடி பிரெயினுக்கு மினி பிரேக்ஸ் குடுக்க ட்ரை பண்ணணும். இப்போ தெரியுதா ஏன் நமக்கு சின்ன வயசுல எல்லாமே ஞாபகம் இருந்துச்சுன்னு? அப்ப நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இருந்திருக்காது. வயசாக வயசாக ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகும். கூடவே அது பிரெயின் அஃபெக்ட் பண்ணும். ஸ்ட்ரெஸ் எவ்ளோ கம்மியா வச்சுக்கிறோமோ நம்ம பிரெயின் அவ்ளோ நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது ஒர்க் ஆச்சான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இனி இந்த மாதிரி வேற ஒரு நல்ல டாபிக்க நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.